இது 11 மணியா? இது போய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே. இது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்க்கு அடிக்குதே. ஈஸ்வரா, ஐயோ அதையப்பா கேக்குற. என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொல்லை தாங்க முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியார்ட்ட கதை கட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டிப்பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் ஏப்பா இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா? மல்லிகை? ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். ஏப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கிறேன். கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. எங்க? அங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் சிரிக்கல ஐயா, பேயே நேரடியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. எங்க? அங்க. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டியை பார்த்து பேய்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கத்தா. துர்கா. ஆடே எங்க அப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க் யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க? வாங்க உள்ள போலாம். மாப்பிள்ள, நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாமா. கழுத வயசாவது உள்ள வரதுக்கு பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர மாட்டேன். ஆமா, இங்க தான் தனியா ஒரு வீடு. சொல்ல மாட்டேன். சொல்லனா? தோட்டக்கார கிழவன் இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள நீ வேணா பண்றோம் மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள்ள. ஏய், அங்கதான் கயிறும் கட்டியா தொங்குது. பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. பட்ட பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இளிச்ச விலைக்கு வாங்கி
இத பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே. மாப்பிள்ள யாரும் எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தாங்குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு, அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலை? மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அடே கோபாலு என்னை கூட்டிட்டு போனா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டார் ஐயா. உலகாரம் ஒல்லி கோபாலு